மக்ரூனி வச்சு எப்படி ஒரு பாயசம் செய்யுதுன்னு பார்க்கலாமா? சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? மக்ரூனி, சர்க்கரை, ஏலக்காய், பால். இப்போ இந்த 4 பொருளையும் வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. அந்த மக்ரூனி எடுத்து அதில் போட்டு ஒரு 2 வாட்டி கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் வெந்துடும். இதை பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள். இதை எடுத்து ஒரு வெடிக்கட்டியில் ஊற்றி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க. இது மாதிரி வெடிக்கட்டி வச்சுங்க. தண்ணி இருந்தோன்னா அடுத்த பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சுருங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். இப்போ தண்ணி ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு அதை மக்ரூனி வெடிக்கட்டி வச்சுருந்த பாருங்க, அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க. இது பிறகு உதிரி உதிரி ஆகிடும். நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டுன்னு விடுங்க. அப்போ தான் பாயாசம் கொஞ்சம் திக்காகும். கொஞ்சம் ஏலக்காய், சர்க்கரை அதையும் அதில் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. கொஞ்சம் போல் மிக்சியில் போட்டு இதை மாதிரி ஒரே ஒரு சுற்று விட்டிங்கன்னா இது மாதிரி அரைஞ்சிரும். அதை எடுத்து அதில் சேர்த்து கரைச்சிருங்க. இதை மாதிரி கரைச்சி விட்ருங்க. இப்போ காசின பால் 1 கப்பு எடுத்து வச்ச பாருங்க, அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. இது மாதிரி நல்லா கலக்கி விட்ருங்க. பாருங்கள், திக்காயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் போல் நெய்யை ஊற்றி அந்த முந்திரியை போட்டு வறுத்துக்குங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். வறுத்துட்டிங்களா? பாயாசம் நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு முந்திரி எடுத்து அப்படியே அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க. பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாயாசம். இதில் திராட்சை வேணால் கூட போட்டுக்கலாம், ஆனால் நான் திராட்சை போடல, நீங்கள் போட்டுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.